திருமாவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நெருக்கடினா அப்படி ஆடுற மாதிரி சும்மா ஒரு அழுவார். அது நம்ம வெளியில் சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும். முக்கிய நிர்வாகிகள்லாம் கூட்டம் அப்படியே கண்ணீர் வடிக்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவங்க அழுது ஐயோ தலைவர் கல்லையும் தண்ணி கலங்கிடுச்சியா பேசும்போதே அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவார். நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இவங்களை நம்பி இவங்களை விட்டது, இவங்களை எப்போ தூரம் பார்த்துங்க அப்படின்னு நம்ம டெல்லிக்கு போனது கட்சியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்றத திருமாவளவன் இன்றைக்கு முழுமையாக உணர்ந்துருக்கிறார். அதான் நம்ம முன்னோட சொல்லிட்டு தெரியுமா, இப்போ திரும்ப அந்த கூட்டணி விட்டு போனார்னா அந்த டிரைவர் கூட அங்கேயே இருந்துருவான், இவர் ஆட்டோவில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நிலைமையை அவர் உணர்ந்துட்டார். எனக்கு ஒன்று போதும், நான் ஒன்றிலிருந்தே எங்கேயோ விட்டனோ அங்கே தொடக்கத்திலேருந்தே நான் அதை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு அவர் சட்டமன்ற தேர்தல் நிற்கிறார். நல்லா இருக்குல்ல? இதுதான் சார் அரசியல். இந்த அரசியல்லாம் இங்கே இருக்கிற பட்டியல் சமூக தலைவர்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நான் ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். சட்டமன்றம் அவர் போய் தங்கி உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கான அந்த அட்மாஸ்பியர் அங்கே இல்லை. அந்த அட்மாஸ்பியரோடு நீங்கள் சட்டமன்றத்துக்கும் போகவும் முடியாது. புரியுதா? அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருக்கணும், மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் அவருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவர்கள் விஜய் அவர்கள் ஒன்றில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கூட நீங்கள் கூட எழுதி வச்சிங்க சட்டமன்றம்லாம் அவர் போக மாட்டார். ஆனால் இதை பார்த்து எதுக்கு ஒரு 10-50 ஓட்டு கூட குறைவான, ஒரு 1000 ஓட்டு குறைவான, ஒரு 5000 ஓட்டு குறைவான? அப்போது அவ்வளவு பயத்தில் திமுக இருக்குது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூரி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளில் 4 எம்எல்ஏ இருந்து என்ன பண்ணாங்க? ஓகேங்களா, வெறும் தொடப்பத்தை வச்சு தான் திமுக கூடி விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. இப்போ திருமாவளவன் அவர்களே நான் எம்எல்ஏவில் நான் களமிறங்க போகிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு நான் செய்ய போடுற மாதிரி இப்போது ஃபேஸ்புக்கில் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வேட்பாளராக ஒரு காட்டு மன்னார் கோவில் தொகுதியில் நான் நிற்கிறேன்றதை அறிவிச்சிட்டாரு. இப்போ இந்த அன்னாரிவாளத்தில் கக்கூசை கழுவுறாங்க 4 கட்ட தொடப்போம் அப்படின்னு நாம் பேசியிருந்ததை நீங்கள் அந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணாலி வேறு மாதிரி ஒன்று போட்டு அதில் ஒரு கக்கூசை போட்டு ரொம்ப டேட்டியாக போட்டு பக்கெட்டியோட இவர் நிற்கிற மாதிரிலாம் மீம்ஸ் போட்டானுவேன். ஏன்னா அந்த பாண்டிச்சேரியில் பக்கெட் சின்ன வாலி சின்னத்தில் நின்னாருன்னு. என்னென்னா, இப்போது ஏற்கனவே எம்பியாக இருக்கார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம கூட பேசியிருப்போம், நீ 2 தடவை சிதம்பரம் தொகுதியில் எம்பியாக இருந்து என்னத்தை கீழ்ச்ச அப்படின்னு பிஜேபி சேர்ந்த கார்த்திகேயன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், என்ன நம்ம எதாவது செஞ்சால் தானே சொல்கிறதுக்கு, டக்குன்னு காலை போட்டு இந்த மாதிரி பற்றியா கால் இந்த மக்களுக்காக உழைத்து ஓடிய காலுங்க எப்படி வீங்கிக்குது பாரு அப்படின்லாம் போட்டதை நம்ம பார்த்தோம். அப்புறம் கண்ணுக்குள்ளே ஒரு கட்டி இருந்ததுன்னு போட்டு அதை சிவரத்தா போட்டு நோட்டீஸ்லாம் போட்டதை பார்த்தோம். இப்போ ஏற்பட்ட சூழலில் ஏன் இப்போ பாராளுமன்றத்தில் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் வேலை செய்த போராட வேண்டிய திருமாவளவன் ஏன் காட்டு மன்னார்குடியில் ஒரு சின்ன தொகுதிக்காக அந்த மக்களின் மேம்பாட்டுக்காக நம்ம நிற்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. சார், ஒரு சின்ன கேள்வி, அது தனி தொகுதியா இல்லை பொது தொகுதி? தனி தொகுதி. ஏற்கனவே சிந்தனை செல்வம் தான் அங்கே கழட்டினாரு. இன்னும் அவர் கழட்டது போக நீ என்ன கழட்ட போகிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அவர் திருமாவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு நெருக்கடினா அப்படி ஆடுற மாதிரி சும்மா ஒரு அழுவார். அது நம்ம வெளியில் சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும். முக்கிய நிர்வாகிகள்லாம் கூட்டம் அப்படியே கண்ணீர் வடிக்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவங்க அழுது ஐயோ தலைவர் கல்லையும் தண்ணி கலங்கிடுச்சியா பேசும்போதே அப்படின்னு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் ஏன் இந்த தேர்தலில் நிற்கிறேன், இது எனக்கு கடைசி தேர்தல் அப்படிலாம் ஒரு வீடியோவை ரொம்ப உருக்கமாக போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, மாநில அரசியலில் நான் தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல. அப்போது இந்த 4 எம்எல்ஏக்களும் 4 பேரும் திமுக காரனா மாறி நின்றுட்டான். பொதுவாகவே வெளியில் என்னத்தை கீழ்ச்சாங்க அந்த 4 பேரும், என்னத்தை கீழ்ச்சாங்க அந்த 4 பேரும் அப்படின்ற ஒரு கேள்வி நின்னது. அப்போது திமுகவோட அந்த தொகுதி உடன்பாடு பேசுகிற போது கூட அந்த பேச்சுவார்த்தை குழு இருக்குல்ல, அதுக்கிட்ட ஒரு போய் பேசினே இருக்கும்போது பேச்சுவார்த்தை குழு என்ன சொல்லுதோ அதை ஒத்துன்னு போயிடலாம். அதாவது ஆரம்பத்தில் அந்த 4ன்னாங்க இல்லையா, அந்த 4ஐயும் நம்ம ஒத்துக்கலாம், இன்னும் கூட ஒன்று கேட்டோம்னா எஜமா போட்டு கொடுப்பாரு, ஒரு கரணி குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா ஊற்ற போகிறாரு, அதால் நம்ம 5ன்னு கூட ஒத்துக்கலாம், இல்லை 6ன்னு கூட ஒத்துக்கலாம் அப்படின்னு இந்த குழு சொல்லியதை
திருமா ஒத்துக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, அந்த எம்பியிலேருந்து பேசுகிறாங்க. அப்போ இவர்களுடைய வெட்ட வெளிச்சம் முழுசாக திருமாவளவன் உணர்றாரு. ஏன்னா நம்ம இல்லைனா இவனுக்கு போயிடுவானுங்க பொழுது அப்படின்றது ஆயிட்டு. அதான் நம்ம முன்னோட சொல்லியிருந்தோம் தெரியுமா, இப்போ திரும்ப அந்த கூட்டணி விட்டு போனார்னா அந்த டிரைவர் கூட அங்கேயே இருந்துருவான், இவர் ஆட்டோவில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை அவர் உணர்ந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து ஒரு பொது வழிகளில் ஒரு சிக்கல் வருதில்லை. இப்போ ஷானவாஸ் இருக்கார், அவர் என்னத்தை பேசி கீச்சிட்டாரு, சமூகத்துக்காக என்ன பேசிட்டார், எத்தனை பாய்மார ஷானவாஸ் கூப்பிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி எஸ்எஸ் பாலாஜி எத்தனை வண்டியர்கள் இந்த கட்சியில் சேர்த்தாரு. தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாதவங்களாம் விசிகா பேரை சொல்லி பறையர் உழைப்பை பயன்படுத்தி நீங்கள் சீட்டு வாங்கி யாராருக்கும் கொடுத்துரு எல்லாமே அங்கே போய் நிற்கிறான். இப்போ இந்த பறையர் சமூகத்திலேருந்து இல்லை இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சமாவது அவனுக்கு நன்றி உணர்வு இருக்கும். ஊர் பக்கம் போனால் அவனை கேட்பான், 4 பேர், என்ன ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு கேட்பான். இப்போ எஸ்எஸ் பாலாஜியோ ஷானவாஸையோ இல்லை அந்த மாதிரியான எம்எல்ஏக்களை போய் ஜனங்க கேட்க முடியுமா சொல்லுங்கள்? இப்போ அந்த காட்டுமன்னார்குடி தொகுதியில் போய் இப்போ நெய்வேலி ஜனங்கன்னா சிந்தனை செல்வனை கேட்கலாம், காட்டுமன்னார்குடி ஜனங்க என்னென்னு போய் கேட்கும், என்ன சிந்தனை, என்ன ஒன்றும் செய்யலை, சிந்தனையே இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா? போடா முடின்னு போடா, என் சிந்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் போவார்ல. ஏகப்பட்ட அதிருப்தி, அந்த மாதிரி எல்லா எம்எல்ஏக்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இன்னைக்கு வந்திருக்கு. இதையெல்லாம் இவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு அட்லீஸ்ட் கட்சியைவாது நம்ம கைப்பற்றணும். அப்படி இல்லைன்னா விசிகாவில் திரும்பான்னு ஒரு ஆள் இருந்தாருப்பா அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்துருன்றதை 100% இன்றைக்கு அவர் உணர்ந்திருக்கிறார். நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், இவங்களை நம்பி இவங்களை விட்டது, இவங்களை எப்போ இந்த ஊரை பார்த்துங்க அப்படின்னு நாம் டெல்லிக்கு போனது கட்சியை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத திருமாவளவன் இன்றைக்கு முழுமையாக உணர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சரி இருக்கிற கட்சியாவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் மற்றும் இந்த மாநில அரசியலில் இவர் கவனம் செலுத்தாதான் இன்றைக்கு பல பேர் விஜய் கிட்ட ஓடி நின்ட்டான். நீங்கள் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் அம்பேத்கர்ன்ற பேரை சொல்கிற போதே ஒரு 3 நிமிஷம் கைத்தட்டல் அடங்குச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கரூர் சம்பவத்தில் இறப்பு செத்தவங்க 41 பேரில் 16 பேரை நோ எஸ்சின்னு சொன்னாங்க. அப்போது கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த பீப்புள் அந்த அசம்பிள் ஆனவங்க எஸ்சி ஜனங்கன்ற மாதிரி வருது இல்லையா? அப்போது இன்றைக்கு 4 வாங்கிக்கோ 5 வாங்கிக்கோ அப்படின்னா திமுக சொல்லுது இல்லையா? இது எதை வச்சு சொல்கிறாங்க? அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போது பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்து இளைஞர்கள், குறிப்பாக பறையர் சமூக இளைஞர்கள் விஜய் பக்கம் போய் நின்றுட்டான். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் மூர்த்தி இல்லை, அவர் திருமாவளவன் தானே, அவரோட செயல்பாடு தானே அவரை ஓட வைக்குது, இளைஞர்களை ஓட வைக்குது இல்லையா? அப்போது இதையெல்லாம் உணர்ந்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம இப்போ ஸ்டேட் அரசியலில் கொஞ்சம் வரணும். இன்னொன்று, இப்போ ஸ்டாலின் இருக்கிற இது தெரியும் நமக்கு. இப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக வேறு ஒரு இப்போ திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. அப்படியே ஏதாவது ஒரு வாய்ப்புன்னா கூட ஸ்டாலின் தலைமை ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்குமா அப்படின்னா இருக்காது, அது உதயநிதி தலைமையில் மாறிடும். அப்படி இருக்கிற போது எம்எல்ஏக்களும் டிஎம்கே எம்எல்ஏ மாறி நின்ட்டான்னா அங்கே போய் ஜெயிச்சு போய் இப்போ 8 பேரில் எப்படி ஒரு 2-3 பேர் ஜெயிப்பாங்கன்னு வச்சிங்களேன். அந்த 2-3 பேர் அங்கே போய் நின்ட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு சட்டமன்றம் வருது, ஏடிஎம்கே மெஜாரிட்டியாக வருதும், அப்படி இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னு வச்சிங்களேன். நான் இருந்தேன்னா இதை அமைச்சர் ஆகிடுவேன்ல. அதை வேறு எவனா ஒருத்தர் இருந்தான்னா நான் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டான்ல. இப்போது கள்ளக்குறிச்சியில் மாலதி, அது நான் சொல்கிறது கேட்கும், ஏன்னா அது எங்கள் அக்கா பொண்ணு, அவரோட அக்கா பொண்ணு. அது மாதிரி இப்போ சிந்தனை செல்வன், அதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, ஏன் அரக்கோணமும் வானூரும் தோற்றுதுன்னா நாங்கள் வெளியிலேருந்து வேட்பாளரை கொண்டாந்து போட்டோம், வானூரை போடல, அரக்கோணத்தில் போடல, இது உங்களோட ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போது சிந்தனை செல்வனை ஏன் செய்யூருக்கு போடுறீங்க? சரி, பாலாஜி மேலே உங்களுக்கு அதிருப்தி இது, நம்ம பனையூர் பாபு மேலே அதிருப்தி இருக்குதுன்னு வச்சிங்களேன், சரியா செய்யலைன்னு கூட நீங்கள் வச்சிங்க. அப்போது இப்போ இன்னொருத்தரெல்லாம் அங்கே போடணும், செய்யூர் சம்பந்தப்பட்டவங்கள போடணும். இப்போ எழில் கரோலி இருக்காங்க, தலித் எழுமில் பொண்ணு, அவங்க சொந்த ஊர் செய்யூர் பக்கத்தில் தான். அவங்க ஏற்கனவே செய்யூரில் களப்பணி செஞ்சுன்னு வராங்க. ஏன்னா அந்த செய்யூர் தொகுதி எப்படியாவது நான் வாங்கிடணும், அப்படி இல்லைன்னா சூனாம்பேட்டில் இருக்கிற ஆனந்து அந்த மாதிரி ஆளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு செய்யூர்காருக்கு கொடுக்கணும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு. ஆனால்
ஏற்கனவே தலித் எழுமலை அவர்களுக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போது எழில் கரோலின் அவர்களுக்கும் ஒரு செல்வாக்கு அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்குது. அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. சொந்த ஊர், வீடு, கழனி, வாசல் எல்லாமே அங்கே இருக்குது. அப்படின்னும் போது நம்ம ஊர் பிள்ளை, நம்ம சொந்தக்கார பிள்ளை, குறிப்பாக சுற்று வட்டார கிராமத்தில் இருக்க காலனியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் அவங்களுக்கு ரிலேஷனாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் கொடுக்கணும். ஏன் கொண்டு போய் அரக்கோணத்தில் கொடுக்குறேன்? அதுலேயும் ஒரு உள்குத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஏற்கனவே வந்து அரக்கோணம் இவங்களுக்கு போன தேர்தலில் ஒதுக்கப்பட்டது. கடைசி நிமிஷத்தில் வந்து கௌதம் சன்னாவை மாற்றி அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஓலைச்சுவடி ரகசியம்லாம் சொல்லணும்னு வச்சுங்களேன். அப்போது இவங்களையும் நிற்க வைக்கணும், அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி எல்லா வேட்பாளர்களையும் மாற்றி மாற்றி போட்டு தன்னுடைய கொஞ்சம் செல்வாக்கு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கிற கள்ளக்குறிச்சியில் கொண்டு போய் அவங்க அக்கா பொண்ணை போட்டிருக்காரு. அப்போது சரி, நம்ம என்ன சொல்கிறேன், சரி இதெல்லாம் கூட மூர்த்தி ஏதோ காழ்ப்புணத்தில் ஏதோ பேசுகிறாங்க. இப்போ மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக, இல்லை பட்டியல் சமூக மக்களின் நம்பிக்கை விசிக திரும்பவும் பெற, எழுந்துவிட்ட செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கு அண்ணன் திருமாவளவன் தேர்தலில் நிற்கிறாரு. வெற்றி பெற்றுவார். அதில் ஒன்றும் மாற்றம் கன்ஃபார்ம் வெற்றி பெற்றுவார் பெரும்பாலும். ஏன்னா போன தடவை ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் ஒரு தடவை தோத்தார். அதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், வெற்றியோ தோல்வியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வெற்றி ஆகிட்டேன். என்ன திமுக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அதிமுக ஆட்சிக்கு வரும். சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் நான் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு, எழுந்த செல்வாக்கை திரும்ப பெறதுக்கு நம்ம வந்து இந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்குல்ல, அதை நான் அதிமுக ஆட்சி வந்தோடனே நான் பிடுங்கி தந்துடுவேன், அதுக்கு போராடுவேன். அப்புறம் இந்த காந்தாரியம்மன் கோயில் இருக்குல்ல, நாங்கள் சாமி கும்பிட விடாமல் எங்கள் 4 பேரை கழுத்தறுத்து 400 பேருக்கு வாயில் வச்சானுங்கள, அதுக்கு ஒரு தீர்வை நான் வந்து அடுத்த பீரியடில் கண்டுபிடிச்சிடுவேன். SC/ST சப்ளான் வந்து திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,833 கோடி ரூபாயை வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க. பல ஆயிரம் கோடியை வந்து ரேஷன் அரிசி வாங்கினாங்க, மகளிர் சுய உதவி மகளிர் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ கொடுத்த அந்த 5,000 கூட எங்களுடைய பணத்திலேருந்து தான் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆச்சுல. அது எதுவுமே நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆணவ படுகொலைக்கு நான் வந்து இந்த ஆட்சியில் இருந்து ஒரு 5 வருஷம் தனி சட்டம் வேணும்னு கேட்டேன். நான் வந்த உடனே நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்றேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன். அதிமுக ஆட்சி அமைக்கிற போது இது எல்லாத்தையும் நான் 6 மாதத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிடறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை நீங்கள் கொடுங்க, கொடுத்துட்டு நில்லுங்க. அப்படி இல்லை திமுக தான் ஆட்சி வரும் அப்படியாவது நீ பேசு, அடுத்த திமுக தான் ஆட்சி வரும், வந்த உடனே இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே தனியாளா, ஏற்கனவே 4 பேர் போனால் ஒன்றும் பேசலன்னு எல்லாம் பெரிய குற்றச்சாட்டாகி போச்சு. இந்த 4 பேரை விட்டுருங்க, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. நான் இந்த தடவை போய் அப்படியே வளைச்சி சட்டத்தை கொண்டாந்துடுறேன் ஒரு 6 மாதத்துக்குள்ளே. அப்படி இல்லைனாலும் நான் ராஜினாமா பண்ணிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து மங்களூர் தொகுதியில் நின்று சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட போது நான் ஒரு 2 வருஷத்துல எனக்கு பதவியே வேணான்னு தூக்கி போட்டு வந்தவன். அதால் அதே மாதிரி இப்போ ஜெயிச்சேன்னா இதை நான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அப்போயாவது உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை வருமானு பார்ப்போம். அப்போது முழுக்க இது வந்து இதில் வந்து ஒரு அரசியல் பித்தலாட்டம் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நம்ம இப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போது தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க. அதுவும் நேற்றுக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ண பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு. ஆனால் ஆரம்பத்துல இருந்தே வந்து திருமாவளவன் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே வந்து முட்டை கொடுத்துட்டு வந்தார் திமுகவுக்கு. அவருக்கு 8 சீட்டு தாங்கும் போது அதை எப்படி அவர் வந்து ஜீர்ணிக்கிறாரு? ஜீர்ணிக்கலையா? இப்போ ஜீர்ணிச்சு தானே நிற்கிறாரு சார். அவரே சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன சார் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? எங்களுக்கே வலிக்குது. அப்புறம் உங்களுக்கு வலிக்குதுன்னா அடி வாங்குறோன்னு கம்முனுக்குறேன்ல, எவ்வளோ ஆச்சாலும் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இது. அது தேமுதிக ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தது தெரியுமா? ஆமாம் சார், 2011 தெரியுமா தெரியாதா? அவர் சொல்கிறார் தெரியுமா? ஏன் தேமுதிக பற்றி அப்படி பேசுகிறீங்க? அது ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தது. அப்போ அது எதிர்கட்சியாக இருந்தப்போ திமுக எதிர்கட்சியாகவே இல்லை, நியர் ஜீரோன்ற மாதிரி தானே ஆனாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்கல்ல. ஏன் அதையும் பேச? அப்போ ஒன்றுமே, அதாவது தேமுதிக எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக ஒன்றுமே இல்லையா, பூஜ்ஜியம் ஆயிட்டீங்க அப்படின்னு பேச முடியுமா? அப்போ அவர் வந்து சார், அது அவர் மேலேயும் தப்பு இல்லை சார். பாவம் அவர் என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்கள். ஏதாவது மிஞ்சி கிஞ்சி ஏதாவது பேசினோம்னா நீ கிளம்பு,
நாங்கள் வந்து விசிகாவை பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க போல இருக்குது. அப்போ என்ன தான் பண்ண முடியும்? ஆனால் என்னை பொறுத்தவரை திருமாவளவர்கள் மிக சாதுரியமாக காயை நகர்த்தித்தான் இந்த சீட்டுகளை வாங்கி இந்த 4 பேரையும் 3 பேரையும் காயடிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இந்த அப்துல் ரஹ்மான் ஒருத்தருக்கு வந்து பண்ருட்டி தொகுதி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்துல் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மீம்ஸ் வந்து தெரியுமா, தொகுதி இவங்களே கொடுப்பாங்க, வேட்பாளரையும் இவங்களே கொடுப்பாங்கன்னு ஒரு ஸ்லைடை ஸ்டாலின் அவர்கள் காட்டுற மாதிரி, அதை முதலாக போட்டது அப்துல் ரஹ்மான் தான். அப்போது அவர் நினைக்கிறாரு, இந்த அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் திமுகவை ஏற்று நிற்பான், அதால் அப்துல் ரஹ்மானுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம். அதில் அப்துல் ரஹ்மான் யாருன்னு பார்த்தா, நம்ம வந்து ஜாபர் சேட் இருக்காமல்ல, எந்த ஜாபர் சேட்டுனாலே இங்கே சிக்கல் தான் பேர். அந்த ஜாஃபர் சேட், மெத் வியாபாரி ஜாஃபர் சேட் இருக்கான்ல, அவரோட தம்பியை கூப்பிட்டு வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்த்தவர் தான் இவர். அப்போ என்ன கமிட்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கு என்கொயரிலாம் கூட போனதா சொன்னாங்க. அப்போது சரி எது போனால் என்னப்பா, அவர் வந்து கொஞ்சம் நல்ல வசதியானவர், நல்லா கொஞ்சம் செலவு பண்ணுவார், மற்ற விஷயங்களை பார்த்துப்பார், திமுகவுக்கு எதிராக நிற்கிறாரு, திமுக எதிர் சிந்தனை உள்ளவர், அதால் நாம் அவருக்கு ஒரு சீட்டை கொடுப்போம் அப்படின்னு பண்ருட்டி தொகுதியை அவருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலதி அவங்க அக்கா பொண்ணு, அப்புறம் வந்து அரக்கோணத்துக்கு தான் தலித் எழுமலை அவர்கள் பொண்ணை அங்கே கொடுத்து அது ஒரு பக்கம் அப்படி போகுதுன்னு வச்சிங்களேன். இப்படி தான் செய்யூரில் கொண்டு போய் சம்மந்தமே இல்லாத சிந்தனை செலனை கொடுத்து அவர் கதையை எதனா முடிக்கலாமான்னு பார்க்குறாரா என்னன்னு தெரியல. இப்படி தான் வந்து திண்டிவனத்தில் வந்து நம்ம வன்னியர் செய்கிறாரு. ஆமாம், வன்னியரசு ஏதோ நிற்க மாட்டேன், எனக்கு ராஜ்யசபா வாங்கி கொடுங்கன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வன்னியரசு திண்டிவனத்தில் நிற்க வச்சுருக்காரு. எதுவாக இருந்தாலும் சரி தான், நான் வந்து ஒன்றுலேருந்து கூட நான் தொடங்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய் தானே, அதை நான் பேசி ஏதாவது சரி பண்ணிக்கிறேன். அதால் எனக்கு 5, 6, 7, 8 கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு 1 போதும், நான் 1லேருந்தே எங்கேயோ விட்டனோ அங்கே தொடக்கத்துலேருந்தே நான் வந்து அதை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு அவர் வந்து சட்டமன்ற தேர்தல் நிற்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 6 சட்டமன்ற தொகுதியில் அடங்கியது ஒரு பாராளுமன்றம். சரி, இப்போ சப்போஸ் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பரவாயில்லன்னா என்ன அர்த்தத்தை சொல்கிறேன்னா, திரும்பவும் சிதம்பரத்துக்கு ஒரு பை எலெக்ஷன் வராது. அப்படி நீங்கள் இதில் வெற்றி பெற்று அதை நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா திரும்பவும் ஒரு எம்பி தேர்தலுக்கு நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், திரும்பவும் காலை காட்டணும், கண்ணை காட்டணும், வேறு யாராவது ஒருத்தர் அங்கே போடணும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல. அப்போ அரசாங்கத்துக்குமான பொருட்செலவும் இருக்கு இல்லையா? அப்போ இதையெல்லாம் தாண்டி எது எக்கேடு கட்டாருன்னா, எனக்கு வந்து என் கட்சி முக்கியம், என் கட்சி என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுல நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னெல்லாம் பண்ணி அழ வச்சுங்க இந்த திமுககாரங்க, இருங்க திரும்பவும் நான் வரேன், நான் வந்து ஒத்த ஆளாக நின்று திரும்பவும் ஒன்று ஒன்றா சேர்த்து உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற முடிவு தான் இதை காட்டு. ஓகே சார், நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா இப்போது திமுக வந்து விசிகாவை எடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, பட் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது வேறையா இல்லை திருமாவளவன்றது வேறையா? ஏன்னா இப்போ தனியாக வந்துடுறாரு அப்படின்னா, நீ வேணா பண்ணிப்போ, நீங்கள் விசில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திமுக எடுத்தாங்க அப்படின்னா, திருமாவளவன் பின்னாடி தொண்டர்கள் போவாங்களா, இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிகள் பின்னாடி தொண்டர்கள் போவாங்களா? இல்லை, திருமாவளவன் அவர்கள் பின்னாடி தான் தொண்டர்கள். அப்புறம் என்ன சார் ஸ்ட்ரக்சர் மாறிடுது இல்லை? ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க சார், இந்த 4 பேரும் அப்படியே திமுக எம்எல்ஏவை மாறிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரேக் இல்லை உங்களுக்கு. தொண்டர்கள் ஒரு அவர்களை விட்டு போக மாட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பேட்சா ஒரு தலை என்ற அளவில் ஒன்றா தொண்டர்கள் போவாங்களே தவிர தொண்டர்கள் செல்வாக்கு ஒரு இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை சார், ஒரு இயக்கம் ஒரு கூட்டணி வைக்குது, உடனே என்ன பண்ணுறான், எப்படியாவது இந்த நீங்கள் எதிரில் போய் கூட்டணி வச்சிட்டிங்களா, உங்களிலேருந்து ஒரு பொதுச் செயலாளரை யாரோ ஒருத்தரை பிரித்து எடுத்து ஒன்றே பொதுச் செயலாளரையோ இல்லை இன்னொரு முக்கிய பொறுப்பாளர் பிரிச்சா கட்சி 2ஆக பிரிய போகிறதில்ல. இருந்தாலும் இந்த கட்சி இவரு கூட கூட்டணி வச்சு தான் நான் இதிலேருந்து பிரிஞ்சு இங்கே போகிறேன், அவ்வளோதான். ஒரு நாள் செய்தி அது ஒரு பிரேக்கிங் தான். ஒரு இயக்கம் பிரிஞ்சது, அந்த இயக்கத்திலேருந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்தார் அப்படின்ற போது ஒரு 5 ஆண்டுகளாக 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அதில் எல்லாம் உடஞ்சி இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி தானே. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது அறிவிக்கிறாரு வேட்பாளர்களை, அது வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்தளவு கூட அவர்கிட்ட காசு இல்லையா என்ன?
ஏன் இப்போ என்ன இப்போ எது அறிவிச்சாலும் நாங்கள் வந்து எதுவுமே ஒரு நிற்க வைக்க போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், அது ஒரு மரியாதையாக பார்க்கப்படல. சும்மா ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபோனில் அறிவிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு விடுதலை செய்து வீக் ஆயிடுச்சா என்ன? யாருக்கு அறிவிக்கிறாரு? அவங்க கட்சிக்காரங்க தானே அறிவிக்கிறாரு. அந்த தொகுதி மக்களுக்கு தானே அறிவிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை இல்லை சார், அது ஒரு மரியாதையாக பார்க்கப்படும்ல. ஒரு ஸ்டேஜ் இவர் தான் இந்த தொகுதி, இவர் தான் இந்த தொகுதி அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ரோட்ல சொல்லிங்கிறாரு, இது யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. 6 ரிசர்வ் தொகுதி. ஏற்கனவே நாங்கள் வந்து பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 கொடுத்தவங்க. இப்போ ரிசர்வ் தொகுதி வேட்பாளர்கள் தானே. எனக்கு தெரியும்ல இந்த ரிசல்ட் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒரு அசால்ட்டாக அவர் போக்கில் அவர் அறிவிக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய குத்தமாக இல்லையா? இப்போ யாராவது வேட்பாளர் நீ ஏன் செல்லை வச்சு அறிவிச்ச, எங்களை வெளியில் வச்சு அறிவிக்கலன்னு யாராவது கேட்குறானா? ஏற்கனவே இப்போ 10-50 பேர் அங்கே போட்டி போட்டுங்கிறாங்க. அதில் எப்போ சாமி போன தடவை மாத்திர மாதிரி மாற்றாமல் எது எங்களுக்கு கொடுத்தியே என்ற வரைக்கும் மாதிரி சந்தோஷமா அவங்க போக வேண்டியதானே. ஒரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய விஷயமா போட்டு நடத்தியிருந்தா அதுக்கு அவருக்குமே கொஞ்சம் ஒரு கம்பீரமான விஷயமா. அதுக்கெல்லாம் ஒர்த்து இல்லை சார். மாநாடுலாம் போட்டு உங்களெல்லாம் ஸ்டேஜுக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சீனை போட்டு நாளைக்கு என்னையை மிரட்டுற அளவுக்கு நீங்களாம் ஆவறீங்க. அதெல்லாம் எதுக்கு? என்னோட கண்ணாசையில் தான் எல்லாமே இருக்குது, அவ்வளோதான் அப்படிங்கிறத அவர் நிரூபித்து காட்டிருக்காரு. இதுமாரி அப்படி தான் எல்லாமே நடக்கும். அவன் மூஞ்சி எத்துக்குமே அங்கங்கே காட்டுவானே, நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்க, எங்கள் கட்சி இது, சும்மா இங்கே வாங்கன்னா ஏற்று என் தலைமையில் ஏறுறீங்க அப்படின்னு அவர் ஒரு தடவை பட்டார்ல சார். அதெல்லாம் அடுத்து அவர் கொஞ்சம் பார்த்து தான் பக்குவமாக மூவ் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ திடீர்னு இப்போ பா. ரஞ்சித் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா திடீர்னு அறிவிச்சிருக்காரு சார். பட் ஆனால் அவங்க வந்து அதிமுக இரட்டலை சின்னத்தில் நிற்க போகிறாங்க. ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? இல்லை, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவி பொற்கொடி அவர்கள் நின்று வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னா ஒரு நாய் கூட ரஞ்சித்தை மதிக்காது. அப்போ எங்கள் தெருவில் இருக்கிற நாயை மதிக்கலாம், நாங்கள் எப்படி மதிப்போம்? அதால் அவர் வந்து நான் வந்து இந்த மாதிரி பொற்கொடி அவர்களுக்கு ஆதரவு, திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவிக்க தெரியுமா? ஆமாம். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, கறிக்கடையில் பலியான ஆட்டுக்கும் அஞ்சலி, வெட்டின பாய்க்கும் வாழ்த்துக்கள், அப்படிதான் இது. படுகொலையான ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அஞ்சலி, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு கும்பலுக்கும் ஆதரவு. நல்லா இருக்குல்ல? இதுதான் சார் அரசியல். இந்த அரசியல்லாம் வந்து இங்கே இருக்கிற பட்டியல் சமூக தலைவர்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். ஓகே சார். சார், கடைசி ஒரு கேள்வி. இப்போ எல்லா வேட்பாளர்களும் எல்லா பக்கமும் அறிவிச்சாச்சு, எல்லாம் முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்களும் அறிவிச்சாச்சு. நட்சத்திர வேட்பாளர்னா யாரு? ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நட்சத்திர வேட்பாளர்னா ஏதாவது நடிகை இடையே பெருசாக நிற்கிறாங்களான்னு பார்த்தேன். அது மாதிரிலாம் யாரும் இல்லைல்ல? இல்லை சார். சுந்தர் சி மட்டும் அவர்கள் வந்து பிடிஆர் எதிர்த்து நிற்கிறார் சார். அது மட்டும் ஏன் அவர் போய் அங்கே நிற்கிறாரு? அவருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க, அதனால அங்கே நிற்கிறாரு சார். இதில் என்ன இருக்கு? சரி, அது கொடுத்தவங்க பாடாச்சு, அவரோட பாடாச்சு. ஸோ இந்த மாதிரி வேட்பாளர் நிற்கும் போது எல்லா தலைவர்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறேன். இல்லை, விஜயை பொறுத்தவரை அவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் லீடராக இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் ஆகுது இல்லை, அதெல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர்லேயே ஜெயிப்பாரா அப்படிங்கிறது அவருக்கே ஒரு சந்தேகம் போதா இன்னொரு தொகுதியில் நிற்கிறாரு, திருச்சியில் நிற்கிறாரு. என்னை பொறுத்தவர்கள் விஜய் அவர்கள் ஒன்றில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் கூட நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, சட்டமன்றம்லாம் போக மாட்டார். ஏன் சார்? சட்டமன்றம் அவர் போய் தங்கி உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கான அந்த அட்மாஸ்பியர் அங்கே இல்லை. அந்த அட்மாஸ்பியரோடு நீங்கள் சட்டமன்றத்துக்கும் போகவும் முடியாது. புரியுதா? அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துக்கணும், மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் வந்து அவருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது. அதனால் அவர் போக மாட்டார். அதெல்லாம் அவர் வந்து ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆகிடுவோம் அப்படின்னு பார்க்குறாரு. பார்ப்போம், அதுக்கு காலம் வழிவிடுதான்னு தான் நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த தேர்தல் என்பது நேரடியாக திமுகவும் அதிமுகவுமான தேர்தல். இதில் வந்து இந்த 5 ஆண்டுகளில் திமுகவோட லட்சணம் இன்றைக்கி வந்து பல்லிழித்து நிற்கிறது. அதால் பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும். மீண்டும் எடப்பாடியார் தான் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து தோல்விக்கான இடங்கள்ன்ற மாதிரி எல்லாருமே கருத்து வைக்கிறாங்களே சார். சார், இப்போ விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் கூட தான் தோல்விக்கான இடங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஈவன் இப்போ காங்கிரஸு
எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை வைக்க தான் சார் செய்வாங்க. ஒரு இப்போ இது பிஜேபி அணியிலிருந்தோ இல்லது அதிமுகவிலிருந்தோ அந்த கூட்டணியிலிருந்து இந்த குரல் வந்தா அதை நாம் வந்து யோசிக்கலாம், பரிசீலனை பண்ணலாம், ஒரு காலம் அப்படி இருக்குமான்னு. இது எதிர் முகாமிலிருந்து வருகிறது தானே. இந்த பக்கம் இருக்கிறவங்க அதை சொல்வதும் அந்த பக்கம் இருக்கிறவங்க இதை சொல்வதும் இயல்பானது தான். யாருமே வந்து தோக்கணுன்றதுக்காக தேர்தலில் நிற்க மாட்டாங்க சார். தேர்தலில் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லியிருந்தாலும் அதை தாண்டித்தான் செலவினங்கள் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்தமான விஷயம். அப்படி இருக்கும்போது அவ்வளவு செலவு பண்ணி வேறுனே கிணத்துல குடிச்சா செத்துருவோன்னு தெரிஞ்சு அவனை கிணத்துல குதிப்பானா? அதால் அப்படிலாம் இல்லை. அது சும்மா இவங்களுக்குள்ள இந்த கூட்டணி ஜெல் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிமுக கூட்டணி இன்னைக்கு வந்து அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடியார் அந்த பக்கம் தெற்கு எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதால் அவங்க ரொட்டீன் ஒர்க்கை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இந்த வலைதளங்களில் இந்த ஐடி ஆட்களை வைத்து இவங்க ஒரு பிரச்சாரத்தை இங்கே செய்கிறாங்க. ஏன்னா நேரடியாக மக்கள்கிட்ட போய் இவங்களால எந்த வாக்குறுதியும் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ போய் நான் திருப்பியும் வந்து நான் கரண்ட் பில்லை பார்க்குறேன்னா, ஏய் நீ போன தடவை வந்து சொன்ன 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகிறேன்னா இல்லை என்ன அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொருளாதாரம், புள்ளியல், அது இதுன்னு எல்லாத்தையும் ஒன்றுங்க சார். இயல்பாக இவனை பாதிக்கிற விஷயத்தை இவன் கேட்டுருவானா? கேட்க மாட்டானா? 2,25,00,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக ரேஷன் கார்டு வச்சுக்கிறவங்க. அதில் நீங்கள் வந்து 1,15,00,000 பேர் நீங்கள் அப்புறம் 10 லட்சம் 20 லட்சம் கூட்டினேன்னு சொல்கிறீங்களா? மிச்சம் 1 கோடி பேர் கேட்க தானே செய்வோம். அப்போது இதையெல்லாம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் திமுகவால் பேச முடியாதுங்கிறதால சோஷியல் மீடியாக்களை வைத்து உங்களை மாதிரி நீங்கள் விலை போயிட்டீங்களா இல்லையா? உங்களை மாதிரி நிறைய மீடியாக்களை விலைக்கு வாங்கி அதோ வருது சூரியன், இதோ வருது சூரியன், அங்கே ஒரு சூரியன், இங்கே ஒரு சூரியன் அப்படின்னு ஒரு இமேஜை இவர்கள் பில்டப் பண்ணுறாங்க. அதாவது கல நிறுவனம் எதாச்சியா அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு 2-3 எம்பிக்களை வந்து மக்கள் விரட்டி அடிச்சு பார்த்துருப்போம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் எத்தனை திமுக எம்எல்ஏக்கள் பிரச்சாரத்துக்கு போய் போன மச்சான் திரும்பி வந்தாலும் வரானா இல்லையா பாருங்க. ஓகே, அதே மாதிரி சார் உங்கள் ஃப்ரெண்டு சீமான் அவரோட பரப்புரை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்லா தான் சார் இருக்கு. தொண்டை வலிக்கு கத்துறாரு. ஜனங்க வந்து மாறணுமே சார். நமக்கு அது ஒரு வருத்தம் இருக்குது, மாறணும். ஆனால் இந்த தேர்தல் நம்ம அதற்கான பரிச்சயமாக நான் பார்க்கல. ஏன்னா வந்து நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றணும். ஆனால் நாம் வந்து இன்னொரு தடவை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா இப்போல்லாம் நம்ம உட்காந்துலாம் பேச முடியாது. ஒன்று நம்மளா தற்கொலை பண்ணிக்கணும், இல்லைன்னா அவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அந்த சூழ்நிலைக்கு இங்கே பல பேர் தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக வந்து ஒரு விமர்சனம் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாரு சார். சார் அதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? ஏன்னா ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்களா? ஒரு வீடியோ போடுறாரு, சவுக்கு சங்கர் போடுறாருன்னா அது ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருவீங்களா? அதை அப்படியே கூட விட்டு போகலாம். அதுக்காக போட்ட இவங்க சேனல் கூட போச்சு பொழுது விசாரணைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது. சோர்ஸ் எங்கே வந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் தானே, பிடிக்க வேண்டியது தானே. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கேட்டு தான், ஏய் நீ சொல்கிறியா இல்லையா, உனக்கு எங்கே வந்தது எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை விட கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் தனியாக ஒரு அது என்ன போலீஸு, சைபர் கிரைம் போலீஸ் எதுக்கு வச்சுருக்கீங்க? அப்போது இந்த மாதிரி இது எதை காட்டுதுன்னா, இது அந்த வீடியோ வந்து உலகமே தமிழ்நாடே அப்படியே மாறிடும் அப்படின்றதுலாம் இல்லை. ஆனால் இதை பார்த்து எதுக்கு ஒரு 10-50 ஓட்டு கூட குறைவான, ஒரு 1000 ஓட்டு குறைவான, ஒரு 5000 ஓட்டு குறைவான? அப்போது அவ்வளவு பயத்தில் திமுக இருக்குது. ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு 50 ஓட்டு 5000 ஓட்டு 5 லட்சம் ஓட்டு கூட எதுவுமே மாறக்கூடாது. 5 லட்சம் ஓட்டு மாறுதுன்னா கூட பயப்படலாம். ஒரு 50 ஓட்டு கூட மாறிடக்கூடாது, எதுவுமே சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, எவனுமே விழிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் திமுகவே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் 5 வருஷம் இந்த ஆட்சியை ஒன்றுமே செய்யலை. நீங்கள் வந்து ஊருக்குள்ளே ஓட்டு கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வேறு மாதிரியா வருன்றதுக்காக அட்லீஸ்ட் எதிர்ப்பு குரலையாவது அமுக்கணும் அப்படின்னு எதிராக எவரெல்லாம் என்னென்ன பண்ணுறானோ அவனை எல்லாம் வந்து எதாவது பண்ணலாமான்னு ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்க. அப்போது உங்களை இந்த 5 வருஷம் விட்டதுக்கே இப்படின்னா இன்னொரு 5 வருஷம் விட்டோம்னா இந்திய மேப்பில் இருந்து தமிழ்நாடு காணாமல் போனாலும் போயிடும். காணாமல் போகிறதுனா பொருளாதார ரீதியாக இந்த நாடு நலிவுற்று இது வந்து ஒரு பிச்சைக்கார தமிழ்நாடாக, கையேந்துகிற தமிழ்நாடாக மாறிவிடும். ஏன்னா இதுவரை சுதந்திரம் வாங்கி இதுவரை எடப்பாடியார் ஆட்சி முடிகிற வரை 5 லட்சம் கோடியாக இருந்த கடனை இன்றைக்கி 10-10.5 லட்சம் கோடியாக இன்றைக்கி 5 வருஷத்தில் மாற்றிருக்கீங்க. சரி, 5 கோடியை 10 கோடியாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன்.
இன்னும் 5 ஆண்டு வந்தா இந்த 10 கோடியா 20 கோடியா மாத்திட்டீங்கன்னா இந்த ஏதோ ஒரு நாட்டில் வந்து டீ வாங்க கூட இவ்வளோ காசு எடுத்துன்னு போவாங்கன்னு அந்த மாதிரி தமிழ்நாடு மாறிடாது. இன்றைக்கே வந்து சொல்லணும்னா துயரத்தில் எல்லா வரிகளும் ஏற்றப்பட்டிருக்கு. நீங்கள் பெருமையாக நாங்கள் மாதம் 1000 கொடுக்குறோம், ஆத்தாளுக்கு 1000, மவளுக்கு 1000, மகனுக்கு 1000 கொடுக்குறோம்லாம் சொல்கிறீங்களே தவிர, ஆனால் அவர்கள் குடும்ப பாரத்தை நீங்கள் மென்மேலும் ஏற்றி இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. இன்றைக்கி விலைவாசிலேருந்து, வீட்டு வரிலேருந்து, கரண்ட் சார்ஜ்லேருந்து, பஸ் ஃபேர்லேருந்து, பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஆம்பளை போகிற பஸ் ஃபேரை கூட்டிட்டா, ஆட சரக்கு விலையை கூட ஏற்றி விட்டீங்க. உங்கள் ஆட்சியில் அதுதான் சலீஸாக கிடச்சிருந்தது. அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு ஒரு 10, இதுக்கு ஒரு 10, அதை ஒரு 20, இப்படிலாம் ஏற்றி எவ்வளவு தான் இந்த மக்கள்கிட்ட இருந்து உருவ முடியுமோ அவ்வளவு உருவி எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான். நீ எவனும் வைப்பா வீட்டுலக்கெல்லாம் எவனும் சமைக்காதீங்க. சமைக்கிற நிலையில நீங்கள் இல்லை. அதால் ஒரு டோக்கன் ஒன்று தரோம். 5 பேரா கஞ்சி ஊற்றுவோம். பாத்திரத்தை எடுத்து போய் கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்து இப்போ காய்கறி விலை ஏறி போச்சுன்ற, அரிசி விலை ஏறி போச்சுன்ற, கேஸு அது இது எல்லாம் ஏறி போச்சுன்ற, நீ சமைச்சா தானே உனக்கு பிரச்சனை? 5 பேர் இருக்கிறேன்னா 5 பேருக்கான ரேஷனை நாங்கள் கஞ்சி அவிச்சு தரோம், எடுத்துகிட்டு போ அப்படின்னு நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதால் இவங்களை நம்ம இந்த தேர்தலேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இதா அப்படிங்கிறத நாம் வந்து அதிமுகவை ஆதரித்து பல வேலைகளை செய்கிறோன்னு வச்சுங்களேன். இந்த தடவை வந்து தமிழ்நாடு வந்து மீட்போம். நீங்கள் அடுத்த தடவை நம்ம போட்டியை நம்ம வச்சுப்போம். ஓகே சார், அற்புதமான கருத்தில் இளைய பேரிடம் போனதற்கு மிக்க நன்றி சார்.